Hi friends, welcome to my channel Kavarikudi Antique Collections. Antique Collectionல இன்னைக்கு வந்து யூனிக்கான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ்க்கு வச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, வெயிட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கங்காளம் சொல்கிறது. ரொம்ப நல்ல பீஸு. அந்த காலத்தில் தண்ணி வச்சுப்பாங்க. நல்லா இருக்குது. ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம். நல்லா அரும்பரும்பா இந்த காது மடல் இதெல்லாமே நல்ல பாட்டம். இது வந்து நல்லா அன்யூஸ்டு பீஸு தான். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்குது. இது மாதிரி ஆல்ரெடி ஒன்று இருந்தது, அது வந்து சேல் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் நல்ல நேச்சுரலான செடி இதெல்லாம் வந்து வச்சோன்னா வீட்டுக்கு ப்ராஸில் வந்து நல்ல லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது அன்னக்கூடை பாலிஷ் பண்ணியிருக்கேன். டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஆகும். அடுத்தது ஒரு சின்ன அன்னக்கூடை, கொஞ்சமாக சாதம் வச்சு நல்லா ஃபேஷனாக பரிமாறிக்கலாம். வெரி குட் கண்டிஷன். இந்த மாடல் இந்த மாதிரி இருக்குது. இப்படி திறந்துக்கணும். அடுத்து இதுவுமே வந்து ஒரு யூனிக் மாடல் தான். இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. எப்போவாது தான் ஒரு தடவை கிடைக்கும். தயிர் ஜாடி இதான் லாஸ்ட் பீஸு. இப்போதைக்கு அவைலபிலிட்டி எங்கேயுமே இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டான சொம்பு. நல்லா இது மாதிரி டெக்கார் பர்பஸ்க்கு டெக்கரேட்டிவாக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு திருக்கு சொம்பு. அதுக்குள்ளே எடுத்துக்கலாம். தண்ணி கூட நல்லா ஹெவி வெயிட்டு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தூக்கு. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பீஸை சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பூந்தி செய்கிறதுக்கு பாலிஷ் பண்ணி டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கடலை மாவு கரைச்சி ஊற்றி பூந்தி பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த அப்பளம் சப்பாத்தி அப்பளம் எடுக்கிறது ப்ராஸில். இதுவும் லாஸ்ட் பீஸு. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ப்ரான்ஸில் உருளி வேணால் டின் கோட்டிங் கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸு. இது நல்ல வெயிட்டான ப்ரான்ஸ் உருளி. அடுத்து வந்து இதுவும் நல்லா வந்து சாதம் வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான பொங்கப்பானை சாதம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதில் வந்து இது வந்து சின்ன சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸு. செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இதுவும் பொங்கப்பானை தான், குடியார பொங்கப்பானை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர், 2 ஃபில்டர். இந்த மாதிரி குமிழ் இருக்கிறது இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். 2 பீஸ் இருக்குது. கண்டிஷன் நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து நல்ல பிக்கஸ்ட் வடைசட்டி. பலகாரம் செய்கிறதுக்கு வடை இந்த மாதிரி முறுக்கு இதெல்லாம் போடுறதுக்கு தீபாவளி சமயத்தில் வேணுங்கிறவங்க கலெக்ஷன் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். ரொம்ப கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வெயிட் வந்து 3 கிலோ 460 வெயிட்டு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறோம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.